ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்ந்து சிரித்து சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் நடத்தி தரப்போகிறேன். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போ. முடியாத சமயத்தில் பொறுத்துக்கிட்டு கடந்து போய்விடு என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது பெருசாக எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும். சில பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காமையும் போய்கிட்டே இருக்கணும். யாராவது கோபப்படுத்துகிறாங்கன்னா நீ ஏன் அதற்கு உடனடியாக கோபத்தை காட்டுகிறாய்? முடிஞ்ச அளவுக்கு அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பொறுத்து போகக்கூடிய ஆளாக பொறுமையாக போனீன்னா நீ நினச்ச காரியத்தை நீ நினச்சது போலவே நடத்திக்கலாம் தானே. அவசரப்படுறதாலையும் கோபப்பட்டு கத்துறதாலையும் அல்லது பதிலுக்கு பதில் பேசுகிறதாலையும் எதையும் சாதிக்க முடியாது. பிரச்சனைகள் தான் இன்னும் அதிகமாகும். அது தேவையில்லாமல் இன்னும் உன் மனசுக்கு கவலையை தானே கொடுக்குது. அதனால் முதல்ல நான் சொல்கிறபடி எல்லாத்துக்கும் அனுசரித்து பொறுத்து கடந்து போகக்கூடிய ஆளாக இரு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும் என் செல்லமே. நான் சொல்கிறத கேட்குறதுக்கு முதல்ல உனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னால் முடியலையே, பொறுத்து போகிறதுக்கும் பதிலுக்கு பதில் பேசாமல் பொறுமையாக போகிறதுக்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறதுக்கும் என்னால் முடியலையே நினைக்காத. முதல்ல கஷ்டமாக இருக்கிற இந்த விஷயம், அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணுறோமோ, எல்லார்கிட்டையும் அடங்கி போகிறோமோ, பணிஞ்சு போகிறோமோன்னு உனக்கு குழப்பத்தை கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் இதுதான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கோன்னு நான் சொல்கிற காரணமே இதுதான் என் தங்கமே. வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். ஒருத்தரை குறை சொல்கிறதுங்கிறது மிக சுலபம். ஆனால் உன்னை யாராவது குறை சொல்லும்போது அதை உன்னால் ஏற்றுக்க முடியாமல் நீ பொங்குறது கொஞ்சம் பொறுத்துக்க தான் வேணும் என் செல்லமே. எப்போவுமே அதனால தான் யாரையும் குறை சொல்வதற்கு முன்பாக அவங்க சூழ்நிலையில் நீ இருந்தால் என்ன செஞ்சிருப்பன்னு யோசிச்சுட்டு பேச சொல்கிறேன். உனக்கு அந்த மாதிரி ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்ல மாட்டாய் தானே. உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு 2 வழிகள் இருக்குது. எப்போதும் நீயும் அன்பாரு, உன் கூட இருக்கிறவங்களும் அன்பானவர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் கூட இருக்கிறவங்க அல்லது நீ 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அன்பாக இருந்தாலும் அந்த இடம் நிச்சயமாக நல்லதாக சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைஞ்சுவிடும். இறைவன் யாருக்கு என்ன விதித்துள்ளான் என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு நான் நினச்சிருக்கேன்றது எனக்கு தானே தெரியும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழும் முறையில்தான் நான் உன் தலைவிதியை எழுதி வச்சிருக்கேன் என் செல்லமே. முடிவே தெரியாத உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவின் காரணமாக உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன் வாழ்க்கையையும் மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் மாற்றிக்கிட்டே இருக்குன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. எந்த முடிவு எடுத்தாலும் என்ன செய்தாலும் அதை சரியானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. ஒருத்தர் செய்யும் செயலை பாராட்ட முன்வராத உனக்கு அவர் செய்கிற குறைகள் மட்டும் முதல்ல தெரிஞ்சுடுதா என்ன? எப்போவுமே எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். குறைய மட்டுமே பார்க்காம அவங்க செய்கிற கெட்டதை பற்றி மட்டுமே பேசாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல குணத்தையும் நல்ல செயலையும் நல்ல விஷயங்களையும் கூட பாராட்டப்பாரு. இங்கே கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது. கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் எப்போவுமே கெட்டவங்களாகவும் இருந்துட மாட்டாங்க. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன் மன காயங்களை நினச்சி நீ கலங்காத. எல்லாமே கடந்து போகுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை வேண்டாம்னு நினைக்கிற இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட நிற்காத. ஏன்னா முதல்ல என்னை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்க பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை அவமதிப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை வெறுத்துருவாங்க, அப்புறம் உன்னை தவறானவன் என பட்டம் கட்டி விடுவார்கள் என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்போவுமே ஒரு விஷயத்தை இழக்காமல் இன்னொன்றை பெறுவது சாத்தியம் கிடையாது. நீ மூச்சு காற்ற கூட ஒரு மரம் உள்ள இழுத்தினா மறுமுறை வெளியே விட்டாதானே உயிர் வாழ முடியும். எல்லா மூச்சு காத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அடக்கிக்கிட்டினா எப்படி உன்னால் சுவாசிக்க முடியும்? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலும் எல்லா விஷயங்களையும் பெறுவதும் இழப்பதும் சகஜமான ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன ஒன்று,
நீ பெறுவது உனக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கணும். உன்னை விட்டு போவது உனக்கு நல்லதாக இருக்கணும். அதுதானே உன்னுடைய விருப்பம். நிச்சயமா நல்ல விஷயங்கள் உன்னை நோக்கி வரும்படியும் உனக்கு பிடிக்காத கெட்ட விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ உண்மையாக இருக்கிறதுனால, எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்கிறோம்னு நினைக்கிறதுனால, நான் சொல்கிறது தான் சரின்னு நீ பிடிவாதம் பிடிக்கிற. நேர்மையோடு வாழக்கூடிய நீ நல்ல நடத்தையோடும் ஒழுக்கத்தோடும் இருப்பதால் கொஞ்சம் அதிகமாக கோபமும் வருது. அதே நேரத்தில் அன்பையும் காட்டுற. நீ காட்டும் அன்பெல்லாம் உன் கோபத்தின் முன்பாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் செல்லமே. அன்பு காட்டு, அதுவும் அளவோட காட்டு. ஆனால் கோபத்தை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம அதை முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு மறந்து போக கற்றுக்கோ. நான் தனியாகவே தவிக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய இந்த உலகில் ஒருவருமே இல்லையான்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் நீ வெற்றி பெற போற. நீ தனியாக போராடுவதின் காரணமாகவே நான் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். தினமும் நீ ஏதாவது ஒரு விஷயங்களை ஏதாவது ஒரு இடத்துல அவசரப்பட்டு பேசிடுற. அப்படி நிதானம் தவறி பேசும்போதெல்லாம் நீ என்ன யோசிக்கணும் தெரியுமா? வார்த்தைகள் மிகவும் கூர்மையானது. அது கத்திய போல சில பேரை உயிரை பதம் பார்த்து விடும். பார்த்து பேசணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செயல்படு. தோல்விகளே இல்லாத வெற்றி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல. இப்போ நீ தோல்வியை பார்த்துருக்கலாம். கூடிய சீக்கிரம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே அடுத்தவங்க செய்கிற குறைகளையே கண்டுபிடிக்கிறச்சிட்டே இருக்காம, அதுக்காகவே நேரம் செலவழிக்காம உன்னுடைய குறை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய பாரு. வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. கடமையை செஞ்சால் அது வெற்றி, கடமைக்குன்னு செஞ்சால் அது தோல்விதானே. ஒரு மனிதன் எப்போது தன்னை இன்னொருவனுடன் ஒப்பிட்டு பார்க்குறத நிறுத்துறானோ அப்போதே அவனுக்கு வெற்றி கிடைச்சிடும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வாக உன்னை விட உயர்வாக வேறு யாரையும் நினைக்கவும் வேணாம், அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படவும் வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு நினச்சினா ஒரு சிலர் உன்னை நோக்கி வைக்கிற எதிர்ப்பு பேச்சுக்களையும் ஏளனமாக செய்கிற செயல்களையும் உன்னை அவமரியாதை செய்வதையும் பொறுத்து தாண்டி கடந்து வந்துதான் ஆகணும். ஏன்னா ஏளனமும் எதிர்ப்பும் சுலபமாக கிடச்சிடும். ஆனால் அங்கீகாரமும் மரியாதையும் அவ்வளவு சுலபமாக யாரும் இங்கே தரமாட்டாங்க என் செல்லமே. எப்போவுமே யார் மேலேயாவது நல்ல விஷயங்களை அவர்கள் செய்யும் போதோ அல்லது நல்ல திறமையான செயல்களை செய்யும் போதோ அதை பார்த்து பொறாமப்படாத. அவங்க மேலே பொறாமப்படாமல் உன்னுடைய காரியங்களையும் திறமைகளையும் இன்னும் அதிகப்படுத்தினா இதுவரைக்கும் நீ செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் உன்னால் செய்ய முடியும் செல்லமே. துருப்பிடிச்சு தேஞ்சு போகிறத விட சும்மாவே இருந்து சோம்பேறித்தனமாக வாழ்ந்து உயிரை விடுறதை விட கொஞ்சம் உழைச்சி தேஞ்சு போகிறது எவ்வளவோ மேலானது. சும்மாவே உட்காந்துருந்தா உடம்பு துருப்பிடிச்சிடும், மனசும் துருப்பிடிச்சிடும். அப்புறம் என்ன, தினமும் ஒரு நோய், ஆளுக்கு ஒரு கோளாறுங்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு மனசுலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை சரியாக யோசித்து செயலை அதிகமாக்கக்கூடிய ஆளாக இரு. உழைச்சிக்கிட்டே இருக்கிறதும் மனசை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதும் உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நீ நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் யார் தயவையும் எதிர்பார்க்காம தனி ஆளாக கடைசி காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் சமாளிக்க முடியும் அல்லவா? உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கேன்.